எபிரேயர் 11:6 விசுவாசத்தினால் அன்றி எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது. அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாம ஒருத்தர் கடவுளுக்கு ஏற்புடையவராக, நான் ஆண்டவரை நம்புறேன் அப்படின்னு இந்த உலகத்துல பல பேர் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். என்னெல்லாமோ பண்றாங்க, நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனா பைபிள் சொல்கிறது விசுவாசத்தினால் அன்றி, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்ப விசுவாசம் இருக்குதோ, நம்பிக்கை இருக்குதோ, அப்பொழுது அந்த நம்பிக்கை தான் என்னது? கடவுளுக்குரிய பலி. நான் ஆண்டவருக்கு அதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன், எல்லாம் கொடுக்கிறேன், எல்லாம் கொடுத்துட்டு நான் அவரை நம்புறேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே புகழ். மரியே வாழ்க. ஒரு முறை ஒரு போதகர்களுக்கான ஒரு மாநாடு நடந்துச்சாம். அல்லேலூயா. அந்த போதகர்கள், நற்செய்தி பணியாளர்களுடைய மாநாடு நடக்குதான். பயங்கர ஆராதனை, கையெல்லாம் அசைச்சு இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் அப்படின்னு நல்ல பாட்டெல்லாம் பாடி துதிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நடந்துதான், ஆராதனை, துதி. திடீர்னு பார்த்தா பரபரப்பான ஒரு சத்தம். சுத்தி வர உள்ள கேட்லாம் மூடிட்டாங்க. பார்த்தா கருப்பு டிரெஸ் போட்டு சிலர் கையில துப்பாக்கியோட வந்து அந்த கிரவுண்ட்ல நின்னாங்களாம். அல்லேலூயா. அவங்க விறுவிறுன்னு வந்து உடனே சொன்னாங்களாம், இப்போ இந்த இடத்துல இருந்து ஓடிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஒருத்தரையும், ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும் அழிஞ்சுதான், ஒரு பாப்பா மட்டும் இருந்துச்சான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. போதகர்கள் இல்ல, மேடையில இருந்தவங்க இல்ல, எல்லாரும் உயிரை காப்பாத்த ஓடிட்டாங்களாம். ஒரே ஒரு சின்ன ஒரு மகள் மட்டும் நின்று அவள் கையில சிலுவையை பிடித்து கொண்டு இயேசு வாழ்கிறார்னு ஜெபித்து கொண்டு இருந்தாளாம். பிரைஸ் தி லார்ட். அவங்க கேட்டாங்களாம், உனக்கு பயமா இல்லையா, உனக்கு பயமா இல்லையா? அந்த சின்ன பிள்ளை சொன்னாலும், அங்கிள் செத்தா வாழ்ந்தா இங்க, செத்தா ஏசப்பா கூட. நான் ஏசப்பா கூட இருக்கிறேன், ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, நான் ஏசப்பாவுக்கு என்ன கொடுத்துட்டேன். நீங்க பாருங்க, வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், அவ்வளவுதாங்க, நம்ம ஜெபத்துக்கே போக மாட்டேன், நம்ம கோயில் பக்கமே போக மாட்டேன், இப்படி ஒரு முடிவு. எனக்கு நான் நினைச்சதெல்லாம் நடக்கல, இனிமே அந்த பக்கம் என்ன கூப்பிட்ட வந்துடும் அந்த வீட்டு பக்கம். பிரைஸ் தி லார்ட். ஆனா பைபிள் சொல்லுகிறது விசுவாசத்தினால் அன்றி எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது. அப்ப இரண்டாவது, விசுவாசம் எங்க இருக்குதோ அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்கள். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814182001. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.